பூண்டு ரசம் இன்னைக்கு கண்டந்திப்பி போட்டு பூண்டு ரசம். இது வந்து ஜுரம் இருக்கிறவங்களுக்கு, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு, ஜலதோஷம் இருக்கிறவங்களுக்கு, உடம்புலாம் பயங்கரம் வெளியே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கண்டத்தப்பி போட்டு பூண்டு ரசம். அதுக்குள்ளே மனு சொல்கிறேன். இந்த மனுவை குடிச்சு வச்சுட்டு பண்ணி சாப்பிட்டு பாருங்க. எப்போயும் இருக்கும், கரெக்டாக இருக்கும். பூண்டு ரசத்துக்கு முதல்ல ஒரு 4 பேர் சாப்பிடணுன்னா அதுக்கு தகுந்தாப்புல ஒரு 50 கிராம் புளி தேவை. அந்த 50 கிராம் புளிக்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி வெடிக்கட்டி வச்ச வேண்டியது. உப்பு, பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். புளிக்கணும், கொதிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு கடாயில் நல்ல தேவையான மிளகு பாதி, மிளகா பாதி, துவரம் பருப்பு, தனியா, கட்டி பெருங்காயம், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் வறுத்து வச்சுக்கணும். ரொம்ப செலுத்தக்கூடாது, ரொம்ப கருக்கக்கூடாது. மீடியமான கருவாக வறுத்து வச்சுக்கணும். பூண்டையும் நல்லா உரித்து குக்கரில் வச்சு வேகமாக வைக்கலாம். இல்லைன்னாலும் எண்ணெயில் பொரிச்சு போட்டோம் பூண்டு ரசம் வைக்கலாம். இல்லை 1-2 வாஷ் சதைச்சி போட்டோம் பூண்டு ரசம் வைக்கலாம். கண்டந்திப்பிலையே வறுத்துக்கணும். குச்சியாக தான் இருக்கும் கண்டந்திப்பிலைங்கிறது. நாட்டு மருந்துகளை கேட்டாங்களா இந்த காவிக்கு வறுக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயில் முதல்ல கண்டந்திப்பிலையை பொரிச்சுட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்து கொஞ்சம் ஜலத்தை விட்டு நல்லா அரைச்சி அந்த ரசஜலம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதையும் கரைச்சி அதெல்லாம் ஊற்றி பதைச்சி வந்தோடனே கீழே இறக்கி வச்சு 2 கடுகு, பச்சை கருவேப்பிலை போட வேண்டியது. கடுகு கரைச்சி போட்டு பச்சை கருவேப்பிலை போட வேண்டியது. இது கண்டந்திப்பி ரசம். அடுத்தது முருங்கை பிஞ்சு ரசம். சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த கண்டந்திப்பி ரசத்துக்கு சொல்லியிருக்கேன். இதை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.